வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஷேர் மார்க்கெட்டில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். முதல் மற்றும் முக்கியமான காரணம் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் என்னன்னா, இப்போ போன வருஷம் ஒரு பொருளோட மதிப்பு 100 ரூபானா, அது இந்த வருஷம் அதோட மதிப்பு வந்து 110 ரூபாய்க்கு போகலாம், இல்லை 15 ரூபாய்க்கு போகலாம். அடுத்த வருஷம் அதை விட அதிகமாகும். அப்போது வருஷம் பணத்தோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த வீழ்ச்சி அடைகிறதுக்கு எதிராக நம்ம பணத்தோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ 7% ஆவரேஜ்னால் 7% மேலே நம்ம பணம் வந்து ரிட்டர்ன் கொடுத்தா தான் அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்கும் கையில். இல்லைன்னா நம்ம கையில் நமக்கு தெரியாமே செலவாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, பணம் வந்து நமக்காக வேலை செஞ்சு பணத்தை ஈட்டி கொடுக்கறது. இது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது 1 வருஷமோ 2 வருஷமோ நமக்காக அது வேலை செஞ்சு, இப்போ நம்ம ஒரு 100 ரூபா போட்டுக்கோனா அது 150 ரூபாயோ 200 ரூபாயோ க்ரோவாகி நிற்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, பாண்டு இருக்குது, எஃப்டி இருக்குது. இதெல்லாம் விட ஷேர் மார்க்கெட் எதுக்கு முக்கியம்னு சொல்கிறேன்னா, இப்போது இது எஃப்டிங்கிறது நிரந்தர வருமானம், ஆனால் ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. அதே கோல்டு சில்வர்லாம் இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் ஷேர் மார்க்கெட் அப்படி கிடையாது. ஷேர் மார்க்கெட் வந்து லாங் டேர்மில் எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 12% 15% ரிட்டர்ன் கொடுக்குது. இப்போ அது வந்து நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்குன்னு ஷேர் மார்க்கெட்டில் மட்டுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மள்கிட்ட இப்போ ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா, அதில் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு 50% ஷேர் மார்க்கெட்லேயும், ஒரு 20% கோல்டு சில்வர்லேயும், ஒரு 30% எஃப்டிலையும் போட்டுக்கிறது நல்லது. எஃப்டியில் வந்து எப்படின்னா, நம்ம பணம் வந்து இப்போ இத்தனை பீரியடுக்கும் லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுக்க முடியாது. அதே மாதிரி கோல்டு சில்வருங்கிறது நம்ம ஆத்திர அவசரத்துக்கு வச்சு வாங்கிக்கலாம். ஷேரும் வந்து நம்ம ஆத்திர அவசரத்துக்கு வச்சு விற்கலாம். ஆனால் நம்ம விற்கணுங்கிற நேரத்தில் அது டவுனில் இருந்ததுன்னா நமக்கு வந்து லாஸ் தான். அதை மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நான் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, பீட்டிங் இன்ஃப்ளேஷன் தான் முக்கியமான காரணம். ஏன்னா இப்போ ஒரு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோன்னு வச்சுங்களேன், இந்த வருஷம் வந்து 15,000 கட்டுறோன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு 15,000 இருக்காது, அது 25,000 30,000 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். இப்போ அந்த ரேஞ்சுக்கு கட்டணும். நம்ம இப்போலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா தான் இப்போ அந்த டயத்துக்கு வந்து நம்மளோட பணமும் அதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்து நிற்கும். இதே எஃப்டியில் போட்டாலோ இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டாலோ கிடைக்காது. கோல்டு வந்து கடந்த 2-3 வருஷமாக தான் நல்லா ஏறி இருக்குது. ஆனால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா பல வருஷம் அப்படியே தேங்கி கூட அதே இடத்துல கூட இருந்திருக்கு. நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியும்னா, எப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ கோல்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா இப்போ நல்ல ரிட்டர்னு, சில்வரும் அதுக்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. அதே ஷேர் மார்க்கெட்டில் கடந்த 1 வருஷமாக எங்கேயுமே மேலேயும் போகலை கீழேயும் போகலை, அதே இடத்துல ஸ்டேபிளாகி அப்படியே நிற்கிது. குறைஞ்சது ஒரு 10% 5% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் நிறைய செக்டார் இருக்குது. என்னென்ன செக்டார்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஐடி செக்டாரு, டிஃபென்ஸ் செக்டாரு, ஆட்டோமொபைல் செக்டாரு, எலக்ட்ரானிக் செக்டாரு, இது மாதிரி நிறையா செக்டார் இருக்குது. ஃபார்மா செக்டார், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் எப்போது எதுக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்குது, எது இப்போ கரெக்டாக க்ரோத்தில் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் எந்த ஸ்டாக் நல்லா அண்டர் வேல்யூவில் இருக்குது அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதை அடுத்தடுத்தது போக போக பார்க்கலாம். நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யாரையா கேட்டுட்டு கரெக்டான பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தெரியாமல் இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க. அதே மாதிரி பேங்க்கில் சும்மா பணத்தை போட்டு வைக்காதீங்க. அவங்க கொடுக்குற 4% வட்டிக்கு அது கட்டுப்படியே ஆகாது. அது எப்படின்னா, நம்ம பணத்தை வாங்கி நமக்கே வட்டி கொடுப்பானுங்க. அதுக்கு பேங்க்கில் மட்டும் அப்படியே பணத்தை போட்டு வைக்காதீங்க. பேங்க்கில் அப்படியே இருக்கிறனாலோ இல்லை கையில் இருக்கிறனாலோ எந்த ஒரு ரிட்டர்னும் நம்ம அதனால் கிடைக்க போகிறதில்ல. நமக்கு அதுக்கு பதிலாக வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாமல் அதோட மதிப்பை தான் இழந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எப்போதும் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் பாண்டு எஃப்டி பற்றி தெரிஞ்சு வச்சுங்க. ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுவுமே ஈஸி தான். லாங் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50ன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. நிஃப்டி 50னா இந்தியாவில் உள்ள டாப் 50 கம்பெனி மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்து. இப்போ அந்த 50 கம்பெனி வந்து 12% 15% ரிட்டர்ன் கொடுக்குது வருஷத்துக்கு. இது 5 வருஷமாக நீங்கள் மாதம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து 4லேருந்து 5 லட்சமாக அது க்ரோவாக இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் முக்கியமானது வந்து நம்ம குறைஞ்சது எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். 100 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ 1000 ரூபாய்க்கு 10% ரிட்டர்ன்னா வெறும் 100 ரூபா தான். இதுவே 10,000 ரூபாய்க்கு 10% ரிட்டர்னா 1000 ரூபாய். அதனால் எப்போதுமே இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.